என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அப்படியே ஃப்ரை பண்ண என்னெல்லாம் போட்டேன். கொஞ்சம் உப்பு, முட்டைப்பொடி போட்டேன். முட்டைப்பொடி இதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஹோம்மேட் பீஸா வந்து ரெடியாகும். ஹோம்மேட் பீஸா பண்ணுறது வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். கொரோனா டைமில் ஒரு டைம் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு டைம் கொரோனா டைமில் வீட்டில் பண்ணுவோம். இந்த பீஸா எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேயே எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணிவிட்டு பீஸாவுக்கான பேஸ் வந்து கடையில் வாங்கிட்டோம். அப்புறம் வந்து எல்லா ஸ்டஃபிங்கையும் அது மேலே வச்சுட்டு அப்புறம் சீஸ்லாம் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து 2 தோசைக்கல் வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கிடணும். ஃபுல்லாக நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த ஸ்டஃபிங் எடுத்து தோசைக்கல்ல வச்சுட்டு இன்னொரு தோசைக்கல் வந்து அது மேலே, அதுவும் ஹீட்டாக தான் இருக்கும், நல்லா ஹீட்டானது மேலே வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ அந்த ஹீட்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சோன்னா அது வந்து சீஸ்லாம் மெல்ட் ஆகி நமக்கு நல்ல ஒரு பீஸா கிடைக்கும். இந்த பார்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து கொஞ்சம் சாப்பாடு ஐட்டங்கள்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஃபிஷ் ஃப்ரை. இது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்க வரும்போது ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து புளியோதரை சாப்பாடு, பரோட்டா, தூத்துக்குடி ஃபேமஸ் மக்ரூன் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. ட்ராவல்ஸில் வந்ததுனால அதிகாலையிலே வந்துடுறாங்களா, நைட் ஒரு 8-9 மணி அந்த மாதிரி கிளம்பி காலையில் 6 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. அதனால் எதுவும் ஒன்றும் பண்ணலை, நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இந்த வாழை இலை பார்த்திங்கன்னா, வீட்டில் உள்ள வாழை இலை ரொம்ப பெரிய இலையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நல்லா சூடோடு ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி இதில் பேக் பண்ணி கொண்டு வந்தனால அப்படியே ஓப்பன் பண்ணும்போதே சரியான வாசனை. இதுதான் புளியோதரை சாப்பாடு. அப்புறம் வந்து சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, இலையில கட்டிட்டு வந்ததுனால. அப்புறம் இது அவங்களுக்கு வீட்டில் 2 பார்சல் வந்துச்சு. ஒன்று நைட்டு அவங்களுக்கு சாப்பிட்டு கொண்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் சாப்பிடலை, அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு கிளம்புனதே 8:30 அந்த மாதிரி. தூத்துக்குடி, ஃப்ரம் தூத்துக்குடி டு பெங்களூர் பஸ்ஸு. அப்புறம் வந்து சாப்பாடு ரொம்ப நல்லாச்சு. இலைய பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த பேப்பரில் ஒன்று ரீட் பண்ண பாருங்கள், முருங்கைக்காய் ரேட்டு 1 ரூபின்னு போட்டிருந்துச்சு. இது இப்போ எடுத்து வீடியோவில், இப்போ இவங்க போயிட்டு வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க செட்டிநாடு மெஸ்லேருந்து. நல்ல பெரிய பரோட்டா வந்துச்சு. ஸோ நம்ம சைடில் போடுவாங்களே, நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பரோட்டா. அப்புறம் கொஞ்சம் சால்னாவும் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்ததுனால எங்களுக்கு அது ஒன்றுமே பண்ணலை. அங்கே நல்லா ஹீட்டாகவே வாங்குங்கன்னு சொல்லியிருந்தோம். அதனால் மார்னிங் வந்து அதை நல்லா சூடு பண்ணிங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவுமே இலையிலலாம் கட்டி வாங்க சொல்லியிருந்தேன். அதனால் நல்ல வாசனையாக இருந்துச்சு. அப்படியே ஊரில் நம்ம 4-5 வகை இது சால்னா, எல்லா சால்னாவும் ஒன்றா ஊற்றியாச்சு. ஊற்றி சூடு பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபிஷ்ஷையும் மறுபடியும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டோம். அது போக மக்ரூன், தூத்துக்குடி ஃபேமஸ் மக்ரூன் இருந்துச்சு. ஸோ அதனால் ஊரில் வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இது ஒரு மெமரியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன்.
இதுதான் தூத்துக்குடி ஃபேமஸ் மக்ரூன். எப்படி திருநெல்வேலி வந்து ஹல்வாவுக்கு ஃபேமஸோ அது மாதிரி தூத்துக்குடி வந்து மக்ரூனுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். மக்ரூன் அண்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது அங்கேருந்து வாங்கிட்டு வந்த மக்ரூன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் அந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பக்கத்தில் காட்டு. எப்படி